பெற்றோர்களோட மனவழி இருக்குது. அப்போ அந்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். பெண்ணுடைய தகப்பன் பையனையோ பையனோட தகப்பன் பெண்ணு மட்டும் இல்லை, தன்னோட பெண்ணையே கொலை பண்ணியிருக்காங்க, தன்னோட இது பண்ணிக்கிற மாறி. அப்போ இதில் எந்த இடத்துலேருந்து வருதுன்னா, என்னுடைய நான் பெற்று வளர்த்து ஏமாற்றத்தினால உண்மையான அன்பு, அதிகமான பாசம், அதிகமான அன்பு வச்சுருக்கிறத இதோடைய ஒரு துரோகம், அதுக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறனால வர்ற வெளிப்பாடு தான் இருக்குது. இதை என்ன செய்யணும்னா, இதை தவிர்க்கணும்னா அரசு இதை ஊக்கப்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகள் இதை வச்சு இப்போ அரசியல் பிளப்பு நடத்தக்கூடாது. இதை அதை ஒரு புரிதலோட இதை பற்றி பொது வாதத்துக்கு கொண்டு இதை நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இப்போ நீங்கள் ஆணவ கொலை பற்றி அது ஒரு ஏமாற்றத்தினால் வந்த வழியினால ஏற்பட்ட துரோகத்தினால ஏற்பட்ட ஒரு வழி அப்படிங்கிற ஆணவ கொலை. இப்போ இதை நம்ம இதை தடுக்கணும். இப்போ இதை நிப்பாட்டணும். இப்போ நிப்பாட்டுக்கு என்ன வழி? ஒரு குற்றங்கள் குற்றவாளியை நம்ம பிடிச்சி உள்ள போறதுனால குற்றங்கள் குறைய போறது கிடையாது. அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை இந்த அரசாங்கம் பண்ணி ஆகணும். அப்ப தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குங்களா? இது ஒரு பொதுவாதத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு வாதம். இது தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுக்க இது இருக்குது. இந்த கொலைக்கான ஒரு விவாதங்கள் இருக்குது. என்னையோட பார்வையாக நான் இதுக்கு ஒரு சொல்யூஷனாக, நான் அதுக்கான சரியான தீர்வாளராக சரியான பார்வையாங்கிறது ரெண்டாவது பட்சம். என்ன நடந்தால் இது சரியாகாமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வைனா, நீங்கள் கேட்ட மாதிரி இது காதலை மையப்படுத்தி அந்த கொலை நடக்குது. ஆனால் அந்த உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அன்பான காதலாக மட்டும் இருக்கான்னு சொன்னால் இதுக்கு பின்னால் அதுவும் இல்லாமல் இருக்குது. அதுலேயும் அரசு இருக்குது. சில இடத்துல சொத்துக்காக அப்படிங்கிற ஒரு அது இருக்குது, அது குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணை கட்டினாலோ இந்த பையனை கட்டினாலோ நம்மளுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. உண்மையான அன்பும் இருக்குது, இந்த மாதிரி காரணமும் இருக்குது. அப்போது இந்த காரணங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னா 18 வயசுக்கு பிறகு அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அங்கே தான் ஆரம்பிக்குது இந்த பிரச்சனைக்கான இடம். அந்த இடத்த நம்ம சரி பண்ணணும். ஏன்னா 17 வயசு வரைக்கும் பண்ணுறது தவறுன்னு சொல்கிற சட்டம் 18 வயசு வரை செஞ்சால் தவறு இல்லைன்னு சொல்லுது, மாற்றிடுறாங்க. அப்போ அந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ திருமணம் செய்கிறதா இருந்தால் அவங்க பெற்றோர்களோட சம்மதம் வேணும். அப்படின்னா நீங்கள் திருமணம் பதிவு செய்ய போகிற இடத்துல தாயோ தகப்பனும், தாய் தகப்பா இல்லைன்னா தாயோ தகப்பனும் ஒரு ஆள் அனுமதியோட கையெழுத்து வேணும். நீ காதல் கல்யாணம் பண்ணினாலும் கூட அவங்க கையெழுத்து வேணுங்கிற பட்சத்தில் அவங்க பேசி இதை புரிய வச்சு அவங்க காதலை சம்மதிக்க வச்சு அவங்க கையெழுத்து போட்டு அனுமதிச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு இடம் முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த சொத்துங்கிற இடம், அந்த சொத்துக்காக நாடக காதல் பண்ணாங்க, இந்த பேச்சு எல்லாமே விவாதத்தில் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு தாய் தப்பம் கவனத்துக்கு போன பிறகு அவங்க சரி தவறுன்னு ஏற்றுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா இது முடிஞ்சிடும். அப்படி தான் இதை யோசிக்கணும். நீங்கள் 18 வயசு பிறகு ஒரு நாளானாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற இந்த இடம் தான் இந்த சம்பவத்துக்கான காரணமாக இருக்குது.